guys, welcome back to our channel. Hope you all are doing good. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரையை வச்சு ஒரு ஹெல்த்தியான சாம்பார் தாங்க செய்ய போகிறோம். பொதுவாகவே நம்ம சாம்பார்னா காய்கறி எல்லாம் சேர்த்து தாங்க பண்ணுவோம். அப்படி இல்லைங்க, நம்ம இந்த முருங்கைக்கீரை வச்சுமே நம்ம சாம்பார் செய்யலாம். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இந்த முருங்கைக்கீரை சாம்பார் செய்யறதுக்காக முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் ரெண்டு மிக்ஸ் பண்ணி தாங்க சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த பருப்பு இருக்கோ அந்த பருப்பு மட்டும் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு 5-6 பல்லு பூண்டு, உங்கள் காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கடைசியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போது குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுப்போம். ஸோ இப்போது 3 விசில் வந்ததும் பாருங்கள், நம்ம பருப்பை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது மசிச்சு வச்ச பருப்பு கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் குழம்புத்தூளுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது திரும்பவும் இந்த முருங்கைக்கீரையை குக்கரில் ஒரு விசில் வச்சு வேக வைப்போம். ஸோ ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், ஒரு விசில் வந்துடுச்சு. நம்ம முருங்கைக்கீரையுமே நல்லா வெந்துடுச்சு. அடுத்து தான் இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்க்கிறதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா கொஞ்சமாக பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த அளவு வந்ததும் இப்போது இந்த தாளிப்பை நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க முருங்கைக்கீரை பருப்பு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம தாளிப்பை இப்போது முருங்கைக்கீரை அண்டு பருப்பு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. இப்போது இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். வாவ், பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ கைஸ், இந்த முருங்கைக்கீரை சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.